ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ஹம்ஸாவுக்கும் 4 விதமான உறவுகள். 4 விதமான உறவு ஞாபகம் வச்சுக்கலங்க. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹும் ஒரே ரத்தம். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா அப்துல்லா, அப்துல்லாவுடைய கூட பிறந்த தம்பி தான் யார்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. சொந்த சாச்சா, நம்ம ஊர்ல சாச்சா, இங்க சித்தப்பா. அப்படியா? அப்பாவோட தம்பிக்கு சித்தப்பா. நம்ம ஸ்ரீலங்கால சாச்சாண்டுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று சொல்றது. இங்க அங்க ஸ்ரீலங்கால நன்னி மாராதி மா குப்பி ஆனா ஒண்ணு விளங்காது. அங்க சாச்சி, மைனி, மச்சி இப்படி எல்லாம் இருக்கு அங்க பேர். அதை சொன்னா இங்க உங்களுக்கு விளங்காது. உறவு முறைகளுடைய பெயர்கள் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனின் கூட பிறந்த தம்பி சித்தப்பா முதலாவது உறவு. இரண்டாவது உறவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒரே தாய்மாரிடத்தில் பால் குடித்தவர். அபூ லஹபுடைய அடிமை சுவைபா, இந்த பெண்ணிடம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் பால் குடித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பால் குடித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 4 பெண்களிடம் பால் குடிச்சிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும் வரலாறு. ஒன்று அவங்கள பெற்ற தாய் ஆமினா அம்மா. இரண்டாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. மூணாவது நான் சொன்னனே இப்ப சுவைபா அந்த பெண். நாலாவது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் உம்மு ஹம்ஸா. அவங்க ஒரு முறை ஹம்ஸாவை பார்க்க வந்த நேரம் அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் ஊட்டியதாக சீராவுடைய வரலாறுகளில் இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார். முதலாவது உறவு என்னங்க? சித்தப்பா. இரண்டாவது உறவு பால்குடி சகோதரன். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒரே வயது, சேம் ஏஜ், ஒரே வயசு. நாலாவது நெருங்கிய நண்பன். சித்தப்பா மாதிரி குடும்பம் மாதிரி பழகல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒன்று என்றால் உயிரை கொடுப்பார் ஹம்ஸா. உஹது யுத்தத்துல பாக்குறாங்க, அந்த உயிருக்குயிரான சித்தப்பாவுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை சப்பி துப்பி காதை வெட்டி மூக்கை அறுத்து கண்டன் துண்டமாக வெட்டி போட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பு எவ்வளவு பதறி இருக்கும். அழுகுறாங்க, தேம்பி விம்மி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அன்றைய நாள் ஹம்ஸாவுடைய ஜனாசாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகதை போல் நபி அலைஹிஸ்ஸலாம் அழுகதை நாங்கள் கண்டதே கிடையாது. அவ்வளவு கவலைப்பட்டு சொன்னாங்க, இந்த சித்தப்பாவுக்கு பகரமாக நான் 70 பேரை கொள்வேன் என்றார். ஆனா எல்லாரையும் மன்னிச்சார். கொண்டவர் யாரு? வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. ஈரல சப்பி துப்பியது யாரு? அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் பின்த் உத்பா. அவவும் சஹாபி பெண்மணியாக மாறினாள், இவரும் சஹாபியாக மாறினார். இவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களையே மன்னித்து சஹாபி பட்டம் கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிக்க மாட்டாங்க, எங்களோட இறக்கப்பட மாட்டாங்க. அவன் நாடினால் மன்னிப்பான். ஆனால் அவர்களை போல் நாங்களும் உண்மையான தௌபா செய்யும். அல்லாஹ்வை ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க.